வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் போன்ற சீனியர் ஆட்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. அந்தந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா யாருமே மாற்றப்படவில்லை. இப்போ மாவட்ட செயலர் போஸ்டிங்கில் ஒரு நபர் இருக்காருன்னா ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்களோ இன்றைக்கு வரைக்கும் அதான் இருக்காங்க. ஒரு சில பேர் எதிர்த்தவங்களை விட்டும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டார். அந்த வரிசையில் ஓபிஎஸ் டிடி தினகர்லாம் இருந்தாங்க. ஸோ அதே வரிசையில் வேலுமணி வந்துடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது. செங்கோட்டையன் பொறுமையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு சில காலம் முன்னாடி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருந்தார். அதில் எடப்பாடி பழனிசாமி குறித்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே பதிவு பண்ணல. பொதுச்செயலரோ இல்லை எடப்பாடியாரோன்னு சொல்லிட்டு நான் அதிமுகவில் தொண்டர்களுக்கு தூணாக இருப்பேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ அதிமுக தொண்டர்களை பார்த்திங்கன்னா இதனாலேயே உட்கட்சியில் பிரச்சனையான்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தாங்க. ஆனால் உட்கட்சியில் பிரச்சனை இருக்காது, அண்ணாமலை போட்டே உடச்சிட்டார் பொது வழியில். அதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பிரச்சனை இருக்காது உறுதிப்படுத்தினார். ஸோ இதை சசிகலா பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுவான ஒரு கும்பலை காமிப்பாங்க எப்பயுமே சசிகலா. ஆனால் இப்போ ரீசெண்டாக காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சசிகலா பார்த்திங்கன்னா படிவம்லாம் தொண்டர்கள் அனுப்பிச்சாங்க, ரிப்ளை இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கூட்டத்தில் போயஸ் காட்டனில் ஓரளவுக்கு கும்பலை காமிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு டர் ஆயிடுச்சு. பின்னணியில் டெல்லி இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லி எப்படா நம்மளை நசுக்குன்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை, பெரும்பான்மை இல்லாமல் கொஞ்சம் நெருக்கடி தான் பாஜக அமைஞ்சிருக்கு, நம்ம மேலே எல்லாம் கையை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு யோசனை இருந்தார். கொடநாடு பிடிச்சிட்டாங்க. அதே நம்ம திரும்பி சசிகலா பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயமா இவ்வளோ நாள் பேசவே இல்லை. ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா சசிகலா காதுக்கு போக ஏதோ ஆவணங்கள், முக்கியமான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறத சசிகலா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்க, திமுக அட்டாக் பண்ணி பேசவே இல்லை, திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கும். முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி தான் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கொடநாடு வச்சு பார்த்திங்கன்னா அதிமுக கேம் விளாடுது. அதனால தான் அதிமுகவினர் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க அப்படின்ற போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சமூகமாக அதிமுக கொண்டு போகிறான்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் சசிகலா வச்சுருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு அஸ்திரமாக அவருக்கு இருக்கிறது இந்த கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. செங்கோட்டையன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழுஞ்சோடு பார்த்திங்கன்னா நம்ம கேசி பழனிசாமி புகழேந்தெல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு ஆரம்பித்து விட்டதே பார்த்திங்கன்னா வேலுமணி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஓபிஎஸ் அணியை விட்டு வெளியே வாங்க, பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நபர்களாக ஒருங்கிணைப்பு குழுஞ்சுட்டு ஆரம்பிங்க, அப்போ தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கவனமெல்லாம் உங்கள்கிட்ட தான் போகும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்ததே பார்த்திங்கன்னா வேலுமணி தான் சொல்கிறாங்க. செம்மலை செங்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அணியில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் பெரிய லெவலில் இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோன் இருக்க தான் வாய்ப்பு தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கவே இல்லை. கட்சியை கைப்பற்றி தான் கட்டுப்பாட்டில் வைக்கணும் மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட 75 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பாமக பாஜக கூட்டணி மட்டும்தான். ஸோ அவங்க கூட்டணியில் 2026 சந்திக்க போகிற தேர்தலில் இன்னும் மிக கடினமாக இருக்கும். ஏன்னா விஜய் கட்சி வருது, 3 முனை போட்டியை பார்த்திங்கன்னா 4 முனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாமக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கா இந்த கொங்கு மண்டலம் வட மாவட்டங்களில் இருக்காங்க. ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து கட்சியை நம்ம கைப்பற்றிடலாம், அவரை தூக்கி போட்டுறான்ற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா சசிகலா தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா மிகப்பெரிய ஒரு கடும் கோவத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பேரில் பார்த்திங்கன்னா நம்ம கனவை கலைச்சிட்டாப்பா அப்படின்ற ஒரு கோவம். சரி, நம்ம ஒருத்தர் பதவி கொடுத்தோம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் பார்த்தா அவர் பார்த்திங்கன்னா தடாலடியா சசிகலா வேலைக்காரதாக இருந்தாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவில் வச்சு பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறது. குறிப்பிட்டு கேபி முனுசாமிலாம் பெரிய ஒரு கடுப்பில் சசிகலா இருக்காங்க. சசிகலா பணிப்பெண் தாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேஷுவலாக சொல்லிட்டாரு. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா சசிகலா வெளியே அதிமுக கைப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, கைப்பற்றிட்டாங்கன்னா அட்டாக்கே ஜெயக்குமார், சிவி சண்முகம் கூட 2வது பட்சம்தான். ஜெயக்குமார், கேபி முனுசாமிலாம் மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா
தன்னோட ஆதரவாளர்கள் அதாவது கீழ் மட்டத்துலேருந்து தூக்கி போட்டு அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஏங்குற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயை கூட திறக்கல. இப்போ சீனியர் முன்னாள் அமைச்சர் தான் எஸ்பி வேலுமணி. அவர் பார்த்தீங்கன்னா சசிகலா பற்றி ஏதாவது குறிப்பிட்டு வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சாரா? இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் வேலுமணி சுதாரிச்சுட்டு சசிகலாலாம் அட்டாக் பண்ணி பேசவில்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வேலுமணி யார் அதற்கு அட்டாக் பண்ணி பேசுவார்? திமுக தவிர்த்து வேறு யாரையும் அட்டாக் பண்ணி பேச மாட்டார். நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணிட்ட போய் கேளுங்களேன், ஓபிஎஸ்ஸை வந்து குறித்து கேளுங்க. இல்லைங்க அதுக்குன்ற மாதிரி ஜெயக்குமார்லாம் பின்னாடி வர்றாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி கலந்துக்குவார். ஸோ இதுதான் வேலுமணியோட ட்ரிக்காகவே பயன்படுத்துகிறாரு. உட்கட்சி விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேருவாங்க, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிவாங்க, நாளைக்கு பிரிவாங்க, நாளைக்கு சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் தவிர்த்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் எதுவுமே இல்லை. சசிகலா கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி போன்ற ஆட்கள் போனாலுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்சிப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அரசியலில் என்ன ஒன்று நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி 2026 வந்து நீடிக்கிறாரா இல்லையான்றவனே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வீக் ஆயிடுச்சு. அந்த வீக்கான ஒரு கட்சிக்கு மேலும் சிக்கல் தரும் விதமாக விஜய் கட்சி போன்ற ஒரு மாசான கட்சி, அதாவது இளைஞருக்கு பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடிய கட்சி வரும்போது இது அதிமுக ஆட்டம் காணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாமகக்கு பார்த்திங்கன்னா மறைமுக ஆதரவுன்ற மாதிரி இப்போ செய்தியெல்லாம் தாளில் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தேர்தல் நின்று தோத்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைய டெபாசிட் போச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, நம்ம கட்சி தலைமை ஆகிட்டோம், ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி சொல்கிறாங்க, நம்மளை இந்த தேர்தலையும் தோல்வி அடைஞ்சால் 11 தோல்வி பழனிசாமி சொல்லுவாங்க. அதனால் இந்த தேர்தலை தவிர்த்துலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாமகக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறைமுக ஆதரவு தரப்போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி ஆயிரும். என்ன எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி வளர்ச்சி பார்க்காம பூமாக்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. ஒன்றும் நம்ம அவங்க வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வரணும், இல்லைன்னா வந்து நம்ம எதுக்கு கெஞ்சணும், நம்ம நிற்க வேண்டியதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஆனால் டெல்லி மேடம் பார்த்திங்கன்னா நின்றாங்கன்னா லாக் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் டெல்லி அறிவுறுத்தல் படி தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டான்ற மாதிரி இன்னொரு பேச்சும் அழிபட்டுருக்க ஒரு சூழ்நிலை. பாமகோட வாக்கு வங்கு உயரும். அதே மாதிரி பாமகக்கு பார்த்திங்கன்னா மறைமுக ஆதரவு தந்தால் ஒருவேளை 2026 நம்மளோட கூட்டணி வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் அதெல்லாம் சாத்தியமாகுமா கேட்டிங்கன்னா 2026 நெருங்கும் போது தான் தெரியும். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா மும்முனை போட்டியாக தான் நம்ம நினச்சிருந்தோம். ஏன்னா 4 முனை போட்டியாக வந்துடும். ஏன்னா வந்து விஜய் கட்சி பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தாலுமே இதை வச்சு சொல்ல முடியாது வாக்கு வங்கி அவங்களுக்கு எதுவுமே வரான்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஓட்டு தான் முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது விஜய்க்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா அவரோட கட்சி மிகப்பெரிய ஹைப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அரசியலில் எதிர்பார்க்குற விஷயமே விஜய் கட்சி எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா வாக்கு வாங்குவாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். Thanks for watching this video.